இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா புதுசா திருமணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. தன் கணவருக்கு சாப்பாடு பரிமாறலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது கோவப்பட்ட கணவர் அந்த சாப்பாடை வந்து தூக்கி வீசுறாரு. இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல, என்னங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. இப்படி ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா அந்த கணவர் வந்து அந்த மனைவி கிட்ட ரொம்ப வம்பு பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்ல அந்த பொண்ணை வந்து அடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணுக்குமே ஒண்ணுமே புரியல, எந்த தப்பும் பண்ணாத என்ன எதுக்காக இந்த மாதிரி டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்படி ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு உன்னோட சாப்பாடு ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்ன கணவரும் அடுத்த கிழமை அந்த பொண்ணை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறார். இந்த பொண்ணை சமாளிக்கிறதுக்காக தியேட்டருக்கு கூட்டிட்டு போய் படம் எல்லாம் பார்த்துட்டு கூட்டிட்டு வராரு. அப்படியே ஒரு நாள் இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவரோட அப்பா அம்மாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட கணவர் எந்த தப்பும் பண்ணாத என்ன வந்து டார்ச்சர் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாருமா அப்படின்னு சொல்றா. அவங்களும் பாத்தீங்கன்னா குடும்பத்துல எல்லாம் சகஜம்தாம்மா, இதெல்லாம் பொறுத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணை வந்து சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவரோட சகோதரி கிட்ட சொல்லி அழ ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த சகோதரியும் இதுக்கு நல்ல ஒரு முடிவெடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா போன்ல வீடியோஸ் பார்த்து கராத்தே எப்படி கத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பழகிக்கிறா. அதுக்கப்புறமா ஒரு நாள் இந்த பொண்ணோட கணவர் வந்து அந்த பொண்ணோட கையில இருக்க அந்த போனை வந்து கேட்டு சண்டை போடுறாரு. அப்பதான் இந்த பொண்ணு என்ன பண்றானா அவ கத்துக்கிட்ட அந்த கராத்தையை வச்சு தன் கணவரை வந்து தாக்க ஆரம்பிக்கிறா.